இயேசு உயிரோடு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் சொல்ல முடியும் இயேசப்பா உயிரோடு தான் இருக்கிறாங்க? ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் முழங்கால் படிட்டு ஒரு நிமிஷம் எல்லாரும் முழங்கால் படிடுங்க. யாரும் உட்கார்ந்திருக்க வேண்டாம், அல்லது எழுந்து நின்று கொள்ளுங்கள். Jesus name. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாயத்திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் முடங்குகிறது என்கிற வேத வசனத்தின்படி முழங்காலை மடக்கி அல்லது நின்று இயேசுவேன்னு சொல்லி கொண்டு பாருங்க. உன் வாயை விரிவாய் தர நான் அதை நன்மை நான் நிரப்புவேன் என்றவர் சொன்னார். நீங்க நல்ல வாயை திறந்து கொண்டு பாருங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு தேவ மகிமை இறங்கி வருகிறது, ஒரு தேவ பிரசன்னம் இறங்கி வருகிறது, ஒரு தேவனுடைய வல்லமை இறங்கி வருகிறது. நல்ல கையை தட்டி ஆண்டவரை உயர்த்தும். கையை தட்டி, கையை தட்டி, கையை தட்டி, கையை தட்டி வாருங்கப்பா, வாங்கப்பா, வாங்கப்பா, வாங்கப்பா. இப்படி வல்லமை இறங்கி வரட்டும், இப்படி மகிமை இறங்கி வரட்டும், இப்படி பிரசன்னம் இறங்கி வரட்டும், இறங்கி வரட்டும், இறங்கி வரட்டும். கல்வாரி ரத்தத்தை இந்த ஆலயம் முழுவதும் தெளிக்கிறேன். உம்முடைய ரத்தம் தெளிக்கப்படுவதாக, உம்முடைய ரத்தம் தெளிக்கப்படுவதாக, உம்முடைய ரத்தம் தெளிக்கப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுவதாக, தெளிக்கப்படுவதாக. கையை தட்டி, கையை தட்டி அந்த நல்ல தெய்வத்தை, அந்த மகா பெரியவரை, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன சர்வ வல்லமையுள்ள தெய்வத்தை கரங்களை தட்டி வரவேற்போமா? வாங்க பரிசுத்த ஆவியானவரே, வாங்க ஆவியானவரே, வாங்க ஆவியானவரே, வாங்க ஆவியானவரே. இப்படி வல்லமை இறங்கி வருவதாக, இப்படி வல்லமை இறங்கி வருவதாக. நீர் வருகிற இடத்தில் அசுத்த வல்லமைகளால் இருக்க முடியாது, மாயமந்திர வல்லமைகளால் இருக்க முடியாது, பிசாசின் கிரியைகளால் இருக்க முடியாது. எந்தெந்த சரீரத்திற்குள், எந்தெந்த இருதயத்திற்குள், எந்தெந்த நரம்புகளுக்குள், எந்தெந்த எலும்புகளுக்குள், எந்தெந்த ஆவிக்குள் பிசாசின் ஆவி இருக்கிறதோ அந்தந்த சரீரத்தை விட்டு பொல்லாத ஆவியே, பிசாசின் ஆவியே, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் கடலை கொடுக்கிறேன். வாவலியே, வாவலியே, வாவலியே. உனக்கு அதிகாரம் இல்லை, உனக்கு அதிகாரம் இல்லை. அந்த வியாதியின் மீது, அந்த பலவீனத்தின் மீது இயேசுவின் நாமத்தை அறிக்கையிடுகிறேன். இயேசுவின் ரத்தத்தை அப்ளை பண்ணுகிறேன். அப்பா கையை தட்டி வாங்கிக்கோ, விடுதலையை வாங்கிக்கோ. இந்த 2வது நாள் கூட்டத்தில் தேவன் மகிமையாய் வெளிப்பட போகிறார், தேவன் மகிமையாய் வெளிப்பட போகிறார். நல்ல கையை தட்டும் போதே ஒரு விடுதலை, ஒரு விடுதலை. மாந்திரிக ஆவி, பொல்லாத ஆவி, பிசாசின் ஆவி, மாயமந்திர வல்லமைகள், பொல்லாத கிரியைகள், அஸ்ரோத்தின் வல்லமைகள், பொல்லாத அசமந்த ஆவிகள், பலவீனப்படுத்துகிற ஆவிகள் அந்தந்த சரங்களை விட்டு, அந்தந்த சரங்களை விட்டு, அந்தந்த சரங்களை விட்டு வாவலியே, வாவலியே, வாவலியே. உனக்கு அதிகாரம் இல்லை, உனக்கு அதிகாரம் இல்லை, உனக்கு அதிகாரம் இல்லை. நான் இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரன், நான் இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரன். சர்ப்பங்களை, தேள்களை மிதிக்க, சகல சத்துருவின் வல்லமைகளை மேற்கொள்ள எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறபடியினாலே அந்த அதிகாரத்தை நான் பிரகடனப்படுத்துகிறேன், அந்த அதிகாரத்தை பிரகடனப்படுத்துகிறேன். ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அக்கினி விழட்டும், ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அக்கினி விழட்டும், ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அக்கினி விழட்டும். கையை தட்டி வாங்கிக்கோ அந்த விடுதலை. ஜீசஸ், ஜீசஸ். வாயை திறந்து இயேசுவை கூப்பிடு, வாயை திறந்து இயேசுவை கூப்பிடு, வாயை திறந்து இயேசுவை கூப்பிடு, இயேசுவேன்னு கூப்பிடு, இயேசுவேன்னு கூப்பிடு, இயேசுவேன்னு கூப்பிடு, இயேசுவேன்னு கூப்பிடுங்க. கூப்பிடுகிற எளியவனுடைய சத்தத்தை கேட்கிறவன், கூப்பிடுகிற யாவருக்கும், காக்கை குஞ்சுகளுக்கும் பதில் கொடுக்கிறவன் இந்த இரவு உங்களுக்கு பதில் கொடுக்க போகிறார். Thank you Lord. Hallelujah, 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 hallelujah. யார் அந்த துரை? தேவனுடைய மகிமை உங்களை தொடுகிறது, தேவனுடைய வல்லமை உங்களை தொடுகிறது. உங்கள் சரீரத்தில் காணப்படுகிற பொல்லாத பலவீன ஆவிகள், பொல்லாத பிசாசின் கிரியைகள் உங்கள் சரீரத்தில் வெளியேறுகிறது, வெளியேறுகிறது, வெளியேறுகிறது. இந்த இடத்தில் 3 செல்வி உண்டு, 3 செல்வி இங்கே உண்டு. ஒரு சகோதரி நான் பார்க்கிறேன், தற்கொலை முயற்சி, பல முறை தற்கொலை முயற்சி. இயேசு இன்றைக்கு உங்களை விடுதலை கொடுப்பதாக எனக்கு சொல்கிறார்.
உங்கள் வீடுகளுக்குள் அவருடைய வல்லமை இறங்கி வருகிறது. ஹalleluya. கையை தட்டி வாங்கிக்கோங்க அந்த விடுதலையை. கையை தட்டி வாங்கிக்கோங்க அந்த விடுதலையை. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. தேவன் முத்திரித்திருக்கிற ஒரு நாள், தேவன் முன்குறித்த ஒரு நாள் இந்த நாள். நல்ல கையை தட்டி, நல்ல கையை தட்டி. ஆவியே, ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே, 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 மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக ஆவியே, 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 மழையாக பொழியும் ஆவியே, ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும். எல்லாரும் வாயை திறந்து, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக. சொல்லுங்க, சொல்லுங்களேன். இன்றைக்கு இயேசப்பா உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய போறாரு. அல்லேலூயா. நான் ஜெப ரூம்ல ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒரு காட்சியை நான் பார்த்தேன். என்னன்னா, நிறைய பேருடைய கட்டு, அதாவது அந்த கையில் போட்டிருக்க விலங்கு உடைக்கப்படுறத நான் பார்த்தேன். நான் கீழே வந்தவொடனே அருமையான தம்பி எபிகிட்ட நான் சொன்னேன், இன்னைக்கு ஆண்டவர் அநேகருடைய நுகத்தடிகளை முறிக்க போகிறார், அநேகருடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய போறார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நான் எப்பையும் ஆண்டவர் சொல்லாததை நான் சொல்றதே கிடையாது. அது வேல்யூ இருக்காது, அதில் அசைவு இருக்காது, அதில் ஒரு பெரிய மாற்றம் வராது. அதனால ஆண்டவர்கிட்ட காத்திருப்போம், உபவாசத்தோடு காத்திருப்போம். கர்த்தர் சொல்றத பைத்தியக்காரனை போல நான் வந்து சொல்லுவேன், அவ்வளவுதான். ஆமென் சொல்லுங்களேன். இந்த பைத்தியக்காரத்தனமான பிரசங்கத்தில் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் எக்கச்சக்கமான பேர் ரட்சிக்கப்பட்டு பிரகாசிக்கிறாங்க. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எனவே இந்த நாளிலும் இந்த ரெகபோத் திருச்சபையா உங்களை பார்த்து ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றேங்கய்யா. இந்த ரெகபோத் சபை பெயரின்படி பெருக்கத்தை பார்க்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். என்னை குறித்து ஒரு காரியத்தை நான் அறிந்து வைத்திருக்கிறேன். கர்த்தர் தான் என்னை அழைத்தார், கர்த்தர் தான் என்னை நடத்துகிறார், கர்த்தர் தான் என்னை கொண்டு போகிறார். எனவே நான் சொல்கிற வார்த்தையையும் அவரே நிறைவேற்றுவார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எனவே இந்த 2வது நாள் ஆண்டவர் நம்மத்தில் இடைப்பட போகிறார். எரேமியா தீர்க்கனின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தினுடைய பிற்பகுதி, கடைசி வார்த்தை. ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள், உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன். ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள், உன்னை ரட்சிப்பதற்காக உன்னை தப்புவிப்பதற்காக நான் உன்னுடனே இருக்கிறேன். பக்கத்தில் கையை பிடிங்க. இயேசு உன்னுடனே இருக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. இயேசுப்பா சொல்றார், நான் உன்னுடனே இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒன்றும் கெட்ட வார்த்தை இல்லை. இல்ல, ஆமா. ஆண்டவர் சொல்றார், நான் உன்னுடனே இருக்கிறேன். எதற்கு? தப்புவிப்பதற்காக, உன்னை ரட்சிப்பதற்காக, உனக்கு ஒரு ஜெயத்தை கொடுப்பதற்காக.
3 வார்த்தையாய் அந்த வசனம் பிரியும். உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள், உன்னை நான் தப்புவிப்பேன், உன்னை நான் ரட்சிப்பேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள், உன்னை நான் தப்புவிப்பேன், உன்னை நான் ரட்சிப்பேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படி உங்க தலையில நீங்க கை வச்சுக்கோங்க. என்னை மேற்கொள்ள முடியாது, இயேசு என்னை தப்புவிப்பார், இயேசு என்னை ரட்சிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா ஆமென் சொல்லுங்களேன். யுத்தம் உண்டு, ஆனால் அதன் மத்தியிலே ஜெயமும் உண்டு. ஒரு எக்ஸாமினேஷன் இல்லைன்னா நம்ம ஒரு காரியத்தை ஜெயிச்சோன்னு சொல்ல முடியாது பாருங்க, அப்படிதானே? இந்த கொரோனாவில் 10th பாஸ் பண்ணவன நீ 10th பாஸ் பண்ணு சொல்ல முடியுமா நம்மளால? கொரோனாவில் 12th பாஸ் பண்ணியிருப்பான், நீ என்ன கொரோனாவில் அதானே 12th சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆனால் ஒரு எக்ஸாமினேஷன் எழுதி அதில் டஃப் பார்த்து அதில் கொஞ்சம் கஷ்டத்தை பார்த்து உட்காந்து படித்து அழுது கண்ணீர் வடித்து ஆண்டவர்கிட்ட முட்டி மோதி ஜெபம் பண்ணி ஒரு வெற்றியை பார்க்கும் பொழுதுதான் அது வெற்றியாவே கணக்கில் கொண்டு வரப்படும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். ஆமென். நான் 27 வருஷம் இயேசுவோட ஊழியத்தை செய்யறேன். 27 வருஷம். எவ்வளோ பேர் என்னை மிரட்டி பார்த்துட்டான். ஏன்னா நான் ஊர் போய் மீட்டிங் நடத்துகிற ஆள். எனக்கு ஃபோன் வராமல் இருக்குமா? வரும். நீ என்னை மிரட்டலாம், நீ என்னை ஒடுக்கலாம், என்னை சிறுமைப்பட்டவன்னு சொல்லலாம், மைனாரிட்டின்னு சொல்லலாம், ஆனால் முடிவு நான் ஜெயிச்சு நிற்கிறத நீ பார்ப்ப. கையை தட்டுங்க பார்க்கலாம். அல்லேலூயா அல்லேலூயா. நான் உன்னுடனே இருக்கிறேன், நான் உன்னுடனே இருப்பேன். ஏசாயா 41:10 சொல்லுது, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை நான் தாங்குவேன், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். இந்த உலகத்தில் எந்த மனுஷனும் சொல்ல முடியாத ஒரு விஷயம். எங்கள் அப்பா சொல்லுவார், எங்கள் அப்பா ஒரு போலீஸ்காரருங்க. எங்கள் அப்பா சின்ன வயசில் சொல்லுவார், அடிடா பார்த்து போகணும் பாரு, நான் இருக்கேன்டா பார்த்துக்கலாம். இந்த புறையாரில் எங்கள் அப்பாவை தெரியாத ஆள் கிடையாது, பார்த்துக்கலாம்டா நான் இருக்கேன்டா பாரு. உண்மையிலே நல்ல ஒரு வீரர் தான் எங்கள் அப்பா, பயங்கரமான ஆள் தான் அவர். ஆனால் சொன்னவர் 2005ஆம் வருஷம் செத்து போயிட்டார். 2005ஆம் வருஷம் ஆமாம் இறந்துட்டார். அவர் சொன்னார், நான் இருப்பேன், நான் பார்ப்பேன், உன்னை தொட்டா நான் தொலைச்சிருவேன்னு சொன்னவர் 2005ஆம் வருஷம் அடக்கம் பண்ணியாச்சுங்க. இப்போ 2024 வருஷம் 25ஆவது வருஷம் வந்துட்டோம். மீதி இருக்கிற நாளெல்லாம் அந்த பரம தகப்பன் என்ன நடத்துறார். ஆமீன் சொல்லுங்களேன். எங்க அப்பா உயிரோடு இருந்தா கூட இப்படிலாம் பார்த்து பாரான்னு தெரியாது. ஆனால் அவர் என்னை கண்ணின் கருவிழியை போல பார்த்து கொண்டு வருகிறார். நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், நான் உன்னை காக்கும்படி உன்னுடனே இருக்கிறேன். எரேமியாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ அவர்களுக்கு பயப்படாதப்பா, உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன். 1 யோவான் 4:4 சொல்லுது, பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஆமென் சொல்லுங்களேன். ஏதோ ஒரு விஷயம், வியாதியா இருக்கலாம், பலவீனமா இருக்கலாம், சாபமா இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு பொய் குற்றச்சாட்டு, ஏதோ ஒரு அவமானம், ஏதோ ஒரு நிந்தை, ஏதோ ஒரு பலவீனம், ஒருவேளை நம்மை மேற்கொள்வதை போல இருக்கலாம். ஆனால் ஏசப்பா சொல்றாங்க, நான் உன் கூடவே இருக்கிறேன் அப்படிங்கிறான். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் உன் கூடவே இருக்கிறேன், அவர்களுக்கு நீ பயப்படாத, அவர்கள் உன்னை மேற்கொள்ள முடியாது, நான் உன் கூட தான் வர்றேன், உன் கூட தான் நான் இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். உயரத்தில் போனாலும் அங்கேயே இருப்பேன், பூமிக்கு கீழே போனாலும் அங்கேயே இருப்பேன், நான் தரையில் படுக்கை போட்டாலும் நான் அங்கேயே இருக்கிறேங்கிறாரு. தாவீது அதான் சொன்னாரு. எனவே
என் அன்பான தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார். ஆமென் சொல்லுங்க. அவர் உங்களை விட்டு விலக மாட்டார். அவர் உங்களை கைவிடவே மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆஸ்திரேலியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஒரு விமானம் பறந்து கொண்டிருந்தது. நல்ல ஹைட்ல 36 அடிக்கு மேல விமானம் பறந்துகிட்டு இருக்கு. 36,000 அடி பறந்துகிட்டு இருக்கு. ஐயே, உள்ள இருக்கிற பைலட் ஒரு காஷன் கொடுத்தார். என்னன்னா, இன்ஜின்ல ஒரு சின்ன ஃபால்ட், தரை இறங்குவோமா தெரியாது. எல்லாரும் பயங்கரமான ஒரு அலைக்கழிப்பு. இந்த வருஷம் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா 3 ஃப்ளைட் ஆக்சிடென்ட். இந்த வருஷம் ஆரம்பத்தில் எல்லாரும் அங்கலாச்சாங்க. ஒரு அம்மா மட்டும் ரொம்ப கூலா கால் மேல காலை தூக்கி போட்டு உட்காந்துக்கிட்டு பைபிள் படிச்சுட்டு உட்காந்துருச்சான். அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாருக்கும் ஆச்சரியம். என்னம்மா இது, நாங்கெல்லாம் உயிர் பிழைப்போமான்னு தெரியல, நீ என்னன்னா ஒரு இந்த பைபிளை படிச்சுட்டு உட்காந்துருக்கிறிய. அந்த அம்மா கூலா சொன்னாங்களாம், ஆஸ்திரேலியாவிலேருந்து அமெரிக்கா போகிறேன், வேலை விஷயமா போயிட்டு திரும்பி போகிறேன். அமெரிக்காவில் போய் இறங்குனா என்னை பெற்ற அப்பனை பார்ப்பேன். ஒருவேளை ஃப்ளைட்டு கிராஷ் ஆகி நான் பரிச்சேன்னா இத்தனை வருஷம் யாருக்காக நான் ஓடிக்கொண்டிருந்தேனோ அந்த பரம தகப்பனை நான் பார்ப்பேன் என்று சொன்னாலாம். அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அதுதான் நம்பிக்கை, அதுதான் விசுவாசம். உங்கள் விசுவாசம் பெரிதுங்கிறாரு. இன்னைக்கு நீங்க வாயத்தரம் சொல்லுங்க, அந்த ஆண்டவர் என்னை கைவிடவே இல்லை. அவர் சொல்ல, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யாரா வேணாலும் இருக்கலாம், பணக்காரவங்களா இருக்கலாம், ஏழையா இருக்கலாம், நடுத்தரவாசிகளா இருக்கலாம், படிச்சவங்களா இருக்கலாம், படிப்பறிவது இல்லாதவர்களா இருக்கலாம், ஏழையா இருக்கலாம், ஜாதியில தாழ்ந்தவர்களா இருக்கலாம், அல்லது ஜாதியில உயர்ந்தவர்களா இருக்கலாம். நீங்க யாரா வேணா இருங்க, ஆனா நம்முடைய தெய்வம் எல்லாருக்கும் ஒரே தெய்வம். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உன்னை ரட்சிப்பதற்காக, உன்னை தப்புவிப்பதற்காக நான் உன்னோட இருக்கிறேன். பக்கத்துல கையை பிடிச்சு குலுக்கி சொல்லுங்க, இந்த சகோதரன் உங்களுக்கு தான் சொல்றாரு. சத்தமா சொல்லுங்க, உங்களுக்கு தான் சொல்றாரு. ஊழியத்தில் சில ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்திருக்கலாம், ஆண்டவர் உங்களோட வர்றார், ஆண்டவர் உங்களோட இருக்கிறார். அல்லேலூயா. சரிங்க, இருக்கட்டும். ஆனா சில நேரங்கள்ல சில விஷயம் நம்மளை மேற்கொள்ள பார்க்குது. ஒத்துக்கணும்ல, அதையும் நம்ம அப்படிதானே. சில நேரங்கள்ல சில விஷயங்கள் என்னை மேற்கொள்ள பார்க்குது. ஆனா அவர் தான் சொல்லிட்டாரு, யுத்தம் பண்ண வருவார்கள், ஆனால் அவர்கள் உன்னை, சொல்லுங்க வாயை திறந்து, மேற்கொள்ள முடியாது. சில நேரங்கள்ல ஏதோ ஒரு விஷயம் நம்மளை பயமுறுத்துது. 2008 வருஷம் என் மனைவிக்கு ஒரு பொல்லாத வியாதி வந்தது. குடும்பமே உருகுலைஞ்சு போனோம், குடும்பமே தவிக்க ஆரம்பித்தோம். என்னடா இப்பதான் அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் பத்திரமா உணவு வீட்டில் விட்டுருக்குறோம், அடுத்தது இவளுக்கு வந்துருச்சே. ராத்திரி 2:30 மணி வரைக்கும் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு உட்காந்துருப்பேன். 1 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணுவேன், 3 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணுவேன். அவங்க நல்லா தூங்குவாங்க, அம்மனி நல்லா தூங்குவாங்க. இரவு முழுசும் கண்ணீர் வடிச்சு கொண்டு உட்கார்ந்திருப்பேன். ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் கர்த்தர், இமைப்பொழுதுதான் உன்னை கைவிட்டேனடா, ஆனால் உருக்கமான இரக்கங்களால் உன்னை நான் சேர்த்துக் கொள்ளுவேன். இமைப்பொழுதுதான். சில நேரங்கள்ல ஏதோ ஒரு விஷயத்தை ஏசப்பா நமக்கு கற்றுக் கொடுக்கணுங்கிறதுக்காக இமைப்பொழுது கொஞ்சம் எட்ட நிக்கிறதை போல இருக்கும், ஆனால் உருக்கமான இரக்கம். அதை தான் இங்கே சொன்னார் எரேமியா. பயப்படாத, நீ பயப்படாத, சிறுபிள்ளை என்று சொல்லாத, உன்னை தப்புவிப்பதற்காக, உன்னை ரட்சிப்பதற்காக நான் உன் கூடவே வருவேங்கிறார். கையை தட்டி ஆமென் சொல்லிடுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சரி ஐயா, சில நேரங்களில் ஏன் நமக்கு பிரச்சனை அதை நம்ம பார்க்கணும்ல. எடுத்து வாசிங்க யாத்ராகம புஸ்தகம் 17வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனம். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில், இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கியன் மேற்கொண்டார்கள். மோசே கை உயர்ந்திருந்தா
இஸ்ரவேலர் ஜெயிப்பாங்க. மோசேயினுடைய கை தாழ இறங்கினா அமலேக்கேன் ஜெயிப்பாங்க. அல்லேலூயா. இது எதை குறிக்கிறது? ஒரு ஜெபத்தை குறிக்கிறது. ஜெப குறைவு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில குறையும் பொழுது சத்துரு கொஞ்சம் எழுமி நிற்கிறத பார்க்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஜெபம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இல்லாட்டினா, ஜெபம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில குறைந்தால், ஜெபம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இல்லாமல் போனால் அந்த குடும்பத்தை, அந்த தனிநபரை சத்துரு தாக்க முயற்சி செய்வான். அப்படிதான் நிறைய விசுவாச பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பிரச்சனை வருது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் உன்னை ஜெயிக்க வந்தாலும் யுத்தம் பண்ண வந்தாலும் அவர்கள் உன்னை மேற்கொள்ள முடியாதுன்றாரு. இங்கேயும் அப்படிதான். மோசேயினுடைய கை உயர்ந்திருக்கும் போது இஸ்ரவேலர்கள் ஜெயம் எடுக்க ஆரம்பிச்சாங்க. மோசேயினுடைய கை உயரணும். 430 வருஷம் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்த ஜனங்கள், அவர்களுக்கும் யுத்தத்துக்கும் சம்பந்தம் இல்லை. அவங்க எந்த பெட்டாலியனையும் பார்த்ததில்லை, ராணுவத்தில் போய் பயிற்சி எடுத்ததில்லை. இந்த இஸ்ரவேலருக்கு தெரிஞ்சதெல்லாம் கல்லு, மண்ணை குழைப்பாங்க, கல்ல இருப்பாங்க, அதை காலவாயில வைப்பாங்க, அதை சுட்டு கற்களை கொண்டு வந்து கணக்கு கொடுப்பாங்க, அவ்வளவுதான் தெரியும். அவங்களுக்கு யுத்தம் பண்றதையோ அவங்க ஜனங்களோட மோதி பார்க்கறதோ அவங்களுக்கு பழக்கம் இல்லை. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறாங்க யுத்தத்தை. என்ன செய்யறதுன்னு தெரியல, என்ன பண்றதுன்னு தெரியல. மோசே கர்த்தரை நோக்கி தன் கையை உயர்த்த ஆரம்பித்தான். நான் ஒரு சீக்ரெட் சொல்லி தரேன். உங்க குடும்பத்தில் பலவீனங்கள் வரும்பொழுது, உங்க குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும்பொழுது, உங்க குடும்பத்தில் அவமானமான சூழ்நிலைகள் வரும்பொழுது, உங்கள் குடும்பத்தில் மாந்திரிக வல்லமைகள் மேற்கொள்ள வரும்பொழுது, நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், முழங்கால போட்டு கையை ஆண்டவருக்கு நேராக உயர்த்த ஆரம்பிக்கணும். அருமையான பாஸ்டர் விக்டரை குறித்து ஒரு சின்ன சாட்சி சொல்றேன். அவர் நல்ல ஒரு ஜெப வீரர். நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன். தம்பி மனாசே என்கிட்ட சொல்லுவான், எங்க அப்பா ராத்திரி முழுசும் முழங்கால் போட்டிருக்காரு மாமா, ஆனாலும் எங்க குடும்பத்தில், எங்க சர்ச்சில் சில பிரச்சனைகள் வந்துகிட்டு தான் இருக்குது. நான் உடனே சொல்லுவேன், பிரச்சனைகள் வரும்டா, ஆனா உங்களை கர்த்தர் மேற்கொள்ளும்படி உயரத்தில் நிறுத்துவார். ஆமென் சொல்லுங்களேன். என்னைக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஜெபம் இருக்கிறதோ, என்னைக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தேவனுக்கு நேராய் முழங்கால் படியிடுகிற, தேவனுக்கு நேராய் பார்க்கிற குணங்கள் இருக்கிறதோ, அந்த குடும்பம் ஜெயிக்கிற குடும்பமாகவே காணப்பட ஆரம்பிக்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்க வேத வசனத்தை படித்தீர்களேயானால் 14 வசனத்துல வாசிமா. பின்பு கர்த்தர் மோசே 14 கொஞ்சம் வாசிங்களேன். 14 கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மாவே இருப்பீர்கள். பக்கத்துல கைப்பிடிங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்க சும்மா இருப்பீங்க. சும்மா இருக்கிறது நமக்கு பிடிக்கும் தானே? நிறைய பேருக்கு சும்மா இருக்கிறது பிடிக்கும். அல்லேலூயா. நீ ஒரு காரியத்தை செஞ்சுட்டு சும்மா இரு, நீ ஜெபம் பண்ணிட்டு சும்மா இரு. ஆமென் சொல்லுங்களேன். 430 வருஷ அடிமைத்தனத்திலிருந்து வந்தவர்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். மோசேயினுடைய கை உயர்ந்து இருக்கிறது. யுத்தம் பண்ண தெரியாதவெல்லாம் யுத்தம் பண்றான். லேசா இப்படிங்கிறான், எதுக்கு வரவன் சாயிறான். லேசா பார்க்கறான், பயங்கரமான ஒரு வெற்றியை கர்த்தர் கொடுக்கிறார். இன்றைக்கு உங்களை பார்த்து நான் சொல்றேன், நீங்க ஜெபத்தோடு ஒரு காரியத்தை செய்ய பழகுங்கள். வாலிப தம்பி தங்கச்சி, நான் படிச்சிருக்கிறேன், என்னால முடியும், நான் அதை பண்ணிடுவேன், நான் இதை பண்ணிடுவேன். முடியாது. இந்த உலகத்தில் நீ இந்த வேதத்தை தூக்கிட்டீன்னா இந்த உலகமே உனக்கு எதிராய் வரும். இந்த உலகமே உனக்கு எதிர்த்து நிற்கும். இந்த உலகத்தை நீ ஜெயிக்கணும்னா ஜெயித்தவரை உன் அருகிலே நீ வைத்துக் கொள்ள வேண்டும். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். யுத்தம் கர்த்தருடையது. யுத்தம் கர்த்தருடையது. அமலேக்கியர்கள் ரெவிதீவிலே வந்து யுத்தம் பண்ணும்படி வந்தார்கள். 17:8
அமலேக்கியர் வந்து ரெமிதீவிலே இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணினார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான், உங்களுடைய குடும்பத்திலும் அப்படித்தான். தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத டார்ச்சர், தேவையில்லாத பலவீனங்கள், தேவையில்லாத குற்றச்சாட்டுகள், தேவையில்லாத வார்த்தைகள். ஊழியர்களுக்கெல்லாம் அந்த கஷ்டம் தெரியும். பலவிதமான இக்கட்டு, ஆபத்து, வித்தியாசமான சூழ்நிலை. நீங்க ஒண்ணு செய்யணும். நான் என்கரேஜ் பண்றேன் உங்களை, நீங்க நல்லா ஜெபம் பண்ணுங்க, முழங்கால போடுங்க, ஆமென் சொல்லுங்களேன். இந்த உலகத்தை நாம ஜெயிக்கணும்னா நாம யுத்தம் பண்ணி ஆகணும், நாம ஜெபம் பண்ணி ஆகணும், ஆமென் சொல்லுங்களேன். முழங்கால் யுத்தம் பண்ணியே ஆகணும், ஆமென். நீங்க வேதத்தினுடைய வசனத்தை வாசித்தால் 17-16 படிங்களேன். 17-16. அமலேக்கியனுடைய கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால், உனக்கு விரோதமாய் நீட்டப்பட்ட கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் நீட்டப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது, ஆமென் சொல்லுங்களேன். அமலேக்கியர்கள் இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணல, கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக யுத்தம் பண்ணினார்கள். கர்த்தர் விடுவாரா? கர்த்தர் விடுவாரா? உன் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, நாளெல்லாம் உம்மை துதிப்பே. நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே. கைதடி. நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. கொம்பை உயர்த்தினீரே, தலையை உயர்த்தினீரே, கொம்பை உயர்த்தினீரே. சொல்லுங்க வாய்த்திருந்து. தலையை வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. கைதடி பாடுவோம். வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. நல்ல கையை தட்டி பாடுவோமா, நல்ல வேகமா. ஜீசஸ். உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. உன்னை காத்திட உன்னோடு இருக்கின்றார், உன் தலையை உயர்த்திடுவார். உன்னை காத்திட உன்னோடு இருக்கின்றார், உன் தலையை உயர்த்திடுவார். நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. கையை தட்டி பாடுவோம். மகளே, மகனே, உன்னை மேற்கொள்ளும்படி கர்த்தர் அனுமதிக்கவே மாட்டார். உன் ஜெபத்தை அதிகப்படுத்து, உன் துதியை அதிகப்படுத்து. ஜீசஸ். ஆமென்.
புலம்பலை களிப்பாக மாற்றுகிறீர். ஆனந்த தலையை நிரப்புகிறீர். புலம்பலை களிப்பாக மாற்றுகிறீர். ஆனந்த தைலத்தால் தலையை நிரப்புகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. நாளெல்லாம் உம்மை துதிப்பே. என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. நாளெல்லாம் உம்மை துதிப்பே. நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. சொல்லுங்க, வெட்கப்பட்டு. கை தட்டி பாருங்க, கை தட்டுங்க. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. கொம்பை உயர்த்தினீரே, தலையை உயர்த்தினீரே. கொம்பை உயர்த்தினீரே. சொல்லுங்க, தலையை. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. 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 இந்த அமலேக்கின்றது யாரு தெரியுமா? தேவன் நியமித்த பாதையில உன்னை முன்னேற விடாமல் தடை பண்ணுகிற ஒருவித ஆவி. இந்த ஆவி இன்னைக்கும் இருக்கு. உன் தரிசனத்துக்கு விரோதமாய், உன்னுடைய எண்ணங்களுக்கு விரோதமாய், உனக்கு வருகிற நன்மைக்கு விரோதமாய், உன்னுடைய ஓட்டத்திற்கு விரோதமாய், உன்னுடைய திருச்சபைக்கு விரோதமாய், உன்னுடைய ஊழியங்களுக்கு விரோதமாய் தடை பண்ணுகிற ஒருவித ஆவி. கர்த்தர் சொல்றாரு, இந்த ஆவிக்கு விரோதமாய் என் சிங்காசனம் இருக்கும். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவேளை நீங்க நினைக்கலாம், நான் நன்மை தானே செய்கிறேன், ஏன் இந்த தடை, ஏன் இந்த தீமை, ஏன் இந்த பலவீனம்? அது வேறவனும் இல்லையா, அது அமலேக்கியனுடைய ஆவி. உன்னுடைய தரிசன ஓட்டத்திற்கு விரோதமாய் தேவன் நிச்சயித்திருக்கிற அந்த எல்லைக்கு போக விடாமல் உன்னை தடுக்க, உன்னுடைய முன்னேற்றத்தை கெடுக்க நினைக்கிற ஒருவித அந்நிய ஆவி. இது அமலேக்கியனுடைய ஆவி. இந்த அமலேக்கியனுடைய ஆவியோடு கர்த்தர் நித்தம் நித்தம் தன்னுடைய யுத்தத்தை நடத்தி கொண்டே இருக்கிறார். ஆமீன் சொல்லுங்களேன். தலைமுறை தலைமுறையாக யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆவியை கர்த்தர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இருந்து பிடுங்கி எறிய போகிறார். ஆமீன் சொல்லுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவனோடு நெருங்காதபடி, ஜெபிக்காதபடி, கர்த்தருடைய ஊழியத்தை தாங்காதபடி. நான் லட்சக்கணக்கான ஆட்களுக்கு சுவிசேஷம் அறிவிச்சிட்டேன். இந்த 27 வருஷத்துல லட்சங்களை தாண்டி போகுது. ஒரு வருஷத்துக்கு ஏறத்தாழ 20 லட்சம் ரூபாய்க்கு மேல ஊழியத்துக்கு நாங்க போடுறோம். ஒரு வருஷத்துக்கு நாங்க எல்லாருமே சம்பாதிக்கிறவங்க தான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை ஏன் செய்யறோம்? எதற்காக? எப்படியாவது தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியில கட்ட வேண்டும். அப்படியும் சிலருக்கு நான் நன்மை செய்வேன், எனக்கு தீமையா நிற்பாங்க. நான் நினைப்பேன், இவங்கல்ல, இவங்களுக்குள்ள கிரியை செய்கிற அமலேக்கியனுடைய ஆவி, இவங்களுக்குள்ள கிரியை செய்கிற பார்வோனுடைய ஆவி. கர்த்தருடைய ஆவிதான் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கும். கர்த்தருடைய ஆவிதான் கர்த்தருக்குரியதை அறிந்து கொள்ளும். என் அன்பு தேவ ஜனமே, இந்த அமலேக்கியனுடைய ஆவி உங்களோடு போராடி கொண்டு இருக்குமேயானால், மோசேக்களாகிய நாங்கள் எங்கள் கைகளை இன்றைக்கு உயர்த்த போகிறோம். ஆமீன் சொல்லுங்களேன். ஊழியர்களாகிய நாங்கள் எங்கள் கைகளை உயர்த்த போகிறோம்.
எங்களுக்கு ஏராளமான மிஷினரிகள் உண்டு. எங்கள் ஊழியத்திலிருந்து 7 மிஷினரிகளை தாங்கிட்டு இருக்கிறோம். இன்னும் சில மிஷினரிகளை உண்மையான பணித்தலங்கள்னு எடுக்கிறோம். எங்களுடைய வருமானத்திலிருந்து ஒரு பகுதி அங்கே அனுப்புகிறோம். அப்படி ஒரு மிஷினரி அவர் சொன்ன சாட்சி. அவர் போய் புதுசாக ஒரு இடத்துல ஊழிய ஆரம்பிச்சாராம். நான் சொல்கிறது குஜராத்தில், தமிழ்நாட்டில் இல்லை. ஆரம்பித்து இந்த சின்ன பிள்ளைகள்லாம் கூப்பிட்டு கிறிஸ்மஸ் அன்னைக்கு கேக்கு கொடுத்து அவங்களுக்கு இயேசுநாதரை பற்றி அறிவிக்கலாம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சுக்கிட்டு இருந்தாராம். பேலியாளின் கூட்டம், இயேசுக்கு விரோதிகள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? அங்கே நடக்கிறதெல்லாம் மொபைலில் கேப்சர் பண்ணாங்க. அங்கே நடக்கிறது எல்லாத்தையும் அந்த மெமரி கார்டை எடுத்தாங்க. போலீஸ் ஸ்டேஷன் நேராக போனாங்க. ஐயா, தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தன் வந்து மதம் மாத்துறாங்க ஐயா, நோ இதுக்கு எவிடன்ஸ் இதில் இருக்கு, இந்த மெமரி கார்டில் எல்லாமே இருக்குது, நீங்கள் வேணா பார்த்துக்கங்க, அவரை கூப்பிட்டு என்னன்னு கேட்டு எஃப்ஐஆர் போடுங்க. போலீஸ்காரர்கள் அவருடைய வேலையை செய்தார்கள். அடுத்த நாள் கூப்பிட்டாங்க. நாளைக்கு நீ வந்து ஸ்டேஷன் வரணும் சொல்லிட்டாங்க எங்கள் மிஷினர்கிட்ட. நைட்டு முழுசும் கதறி ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணாராம். ஆண்டவரே, இந்த பூமியில் எனக்கு யாரும் இல்லைப்பா. தமிழ்நாடாக இருந்தால் கூட மாமன் மச்சான் அக்கா ஒன்று விட்ட புருஷன் அவன் இவன் எல்லாம் இருக்கிறான். இந்த ஊரில் உங்களை தவிர எனக்கு யாருமே இல்லை. நீங்கள் தான்ப்பா எனக்காக யுத்தம் பண்ணணும், நீங்கள் தான் ராஜா எனக்காக யுத்தம் பண்ணணும். நைட்டு ஃபுல்லாக ஜெபம் பண்ணிட்டு அடுத்த நாள் போலீஸ் ஸ்டேஷன் போனாராம். அங்கே என்கொயரி பண்ணியிருக்கிறாங்க. இவர் சொன்னாராம், நான் ஏதாவது தவறாய் செய்திருந்தால் எனக்கு தண்டனை கொடுங்க, நான் இயேசுவை பற்றி தான் சொன்னேன். உடனே எதிராளிகள் சொன்னாங்களா, ஐயா நீங்கள் பாருங்க அந்த மெமரி கார்டில் எவிடன்ஸ் இருக்கு. போலீஸ்காரங்க அந்த மெமரி கார்டை எடுத்தாங்க, தன்னுடைய மொபைலில் போட்டு பார்த்தாங்க. அந்த மெமரி கார்டு கரப்ட் ஆகி எல்லாமே அழிக்கப்பட்டு இருந்ததான். அவர் சொன்னாரு, அது யாரு செய்தது? கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவருடைய நாமம். நான் சொல்றேன், உங்க தரிசனத்துக்கு விரோதமா, உங்க நன்மைக்கு விரோதமா, உங்க முன்னேற்றத்துக்கு விரோதமா, உங்களை வாழ வைக்காம உங்களை அழிக்க நினைக்க எத்தனைக்கிற பொல்லாத ஆவிகள், அது அமலேக்கியனுடைய ஆவி, அதை தேவன் எனக்கு டெமாலிஷ் பண்ணுவார். நான் பார்க்குற அநேக குடும்பங்கள் இருக்கிற அந்த பொல்லாத ஆவி இந்த ராத்திரி வெளியில் ஓடி போயிடும். ஆமீன் சொல்லுங்க. மந்திரம் பண்ணி வச்சிருக்காங்க ஐயா, மாந்திரிகம் பண்றாங்க ஐயா, செய்வனை பண்றாங்க ஐயா, வீட்டுக்கு வெளியில எலுமிச்சை மலத்தை போடுறாங்க, வீட்டுக்கு வெளியில குங்குமத்தை வந்து மதிச்சு போட்டு போயிடுறாங்க ஐயா. தகடு தாயத்து கிடக்கு, அது பாட்டுக்கு இருக்கட்டும், நீ பாட்டுக்கு ஆண்டவரை பார்க்க ஆரம்பி. ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. 1 தீமோத்தேயு 2:8 சொல்லுது, அன்றியும் புருஷர்களே உங்கள் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி நீங்கள் எல்லா இடங்களிலும் ஜெபம் பண்ணணும். உங்கள் பரிசுத்தமான கைகளை உயர்த்துங்க. நீங்களா எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றீங்கன்னு தெரியல, ஆனா நான் ஜெபம் பண்றதை தாண்டி என் மனைவி ஜெபம் பண்ணும். நைட் 2:30 மணிக்கு படுக்கும், 3 மணிக்கு கூட படுப்போம். நான் ஊழியத்துக்கு போயிட்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சில நேரங்களில் ராத்திரி ஆனால் எனக்கு பசி வந்துடும், பெரிய பிரச்சனை அதுதான் எனக்கு. நைட்டு 2 மணிக்கு கொஞ்சம் காஃபி போட்டு தரியாங்க, ஏதாவது பழம் இருந்தால் கொடும்ப. நைட்டு படுக்கிறது 2, காலையில் 5:30 மணிக்கு சோத்திரம் சத்தம் கேட்கும். ஆமீன் சொல்லுங்களேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஜெபியுங்கள் பரிசுத்தமான உள்ளத்தோடு, பரிசுத்தமான கைகளை உயர்த்தி. ஆமீன் சொல்லுங்களேன். உனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். என் ஆபத்து நாளில் ஆண்டவரை தேடினேன். தாவீது சொல்றாரு, இரவிலும் என் கை தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது, என் ஆத்துமா ஆறுதல் அடைந்தது. இரவிலும் என் கை விரிக்கப்பட்டிருக்கு. இரவிலும் ஆண்டவரே எனக்கு ஏதாவது ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா, ஏதாவது ஒரு நன்மையை செய்யுங்கப்பா. என் வாழ்க்கையில் இந்த நன்மையை நான் தேடி தேடி அழுத்து போயிருக்கிறேன்ப்பா. எனக்கு ஒரு விடுதலை தரமாட்டீங்களா? எனக்கு ஒரு நன்மையை தரமாட்டீங்களா? இன்றைக்கு ஜெபம் பண்ண ஆரம்பிங்க, கண்ணீரோட ஜெபம் பண்ணுங்க. அன்னாள் ஜெபித்தால் சாமுவேலை கண்டாள், ஆகார் ஜெபித்தால் நீர் ஊற்றை கண்டாள், ராகேல் ஜெபித்தால்
கர்த்தர் மலட்டு கர்ப்பத்தை ஆசீர்வதித்தார். இன்னைக்கு எத்தனை பேர் ஜெபம் பண்றாங்க தெரியுமா? இந்த வேதத்தில் எத்தனை பேர் தானியேலுடைய ஜெபம், யோசேப்பினுடைய ஜெபம், பரிசுத்தவான்கள் பேதுருவினுடைய ஜெபம், அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஜெபம். ஜெபம் ஒரு மனிதனை உயர்த்தி கொண்டே இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். இந்த பொல்லாத அமலேக்கிய ஆவி இயேசுவின் நாமத்தில் நான் சொல்றேன், அவைகள் ஒன்றுமில்லாமல் போகும். உனக்கு விரோதமாக எழுப்பப்பட்டிருக்கிற, உனக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற, சங்கீதம் 134:2 சொல்லுது, உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக எடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக. ஒரு முறை எனக்கு விரோதமாய் ஒரு கூட்டமே எழும்பினாங்க. எனக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் எழும்பினாங்க. ஒரு சிலர் கிடையாது, ஒரு கூட்டம் இந்த ஊழியத்துக்கு விரோதமாக போய் சப் கலெக்டர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. இந்த ஆள் வந்து எங்கள் ஊரில் டென்ட்டை போட்டுவிட்டு ப்ரேயர் நடத்துகிறாரு. உங்கள் ஊர் தான். ஆமென் சொல்லுங்களேன். என் ஆண்டவர் பார்த்தாரு, என் பிள்ளைக்கு விரோதமாக நீ வரியா, என் பிள்ளைய இப்போ கொண்டு போகிறான் பாரு. அன்னைக்கு தான் தமிழன் டிவியில் ஓப்பன் ஆனிச்சு, நம்பிக்கையில் ஓப்பன் ஆனிச்சு, புதுயுகம் சேனலில் ஓப்பன் ஆனிச்சு. நான் அறியப்படாத இடங்களுக்கு கர்த்தர் என்னை கொண்டு போக ஆரம்பித்தார். எனக்கு தெரியும், ஒரு அமலேக்கியன் உனக்கு விரோதமாக வர்றான் அப்படின்னா நீ சரியான ஓட்டத்தில் போயிட்டு இருக்கிறன்னு அர்த்தம். ஆமீன் சொல்லுங்களேன். பக்கத்தில் கையை பிடிச்சி குலுக்கி சொல்லுங்க, உனக்கு விரோதமாய் ஒருவர் எழும்புகிறார்கள் என்றால் நீங்க முடிவு பண்ணிக்கங்க, நீங்க சரியான ஓட்டத்தில் இருக்கிறீங்க. ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதுதான் வேதம் சொல்லுது, எனக்கு நேராய் உன் கையை விரி, எனக்கு நேராய் உன்னுடைய கையை விரி. செப்பனியா 3:16 சொல்லுதுங்க, எருசலேமை பார்த்து பயப்படாதே, சீயோனை பார்த்து உன் கைகளை தளர விடாதே என்று சொல்லப்படுகிறது. பயப்படாத. எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா நிலைமைகளிலும் கர்த்தரை நோக்கி பார்க்க ஆரம்பி. எப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் கர்த்தரை நோக்கி பார்க்க ஆரம்பி. உன் ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். இந்த அமலேக்கியனுடைய ஆவி, இந்த பொல்லாத காரியம், இந்த நாளிலே கர்த்தர் உங்கள் குடும்பத்தை விட்டு, உங்கள் உள்ளங்களை விட்டு, உங்கள் இல்லங்களை விட்டு இன்றைக்கு பிடுங்கி பாதாளத்தில் தள்ள போகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வாயதரன் சொல்லுங்க, என் ஊழியத்துக்கு விரோதமா எழும்பட்டும்ங்கிறாங்க. நீ எழும்பு, அப்பதான் நான் யாருன்னு உனக்கு தெரியும். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். 34:10 சொல்லுது, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஒரு நன்மையும் குறைவுபடாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? உங்க வாழ்க்கையில தெய்வம் அப்படிப்பட்ட காரியங்களை, ஆமென் சொல்லுங்க. இந்த அமலேக்கியர்கள் எழும்பட்டுமே. செங்கடல் கிட்ட வந்துட்டாங்க. முன்னே செங்கடல் அடைச்சிருக்கு. யாத்திராகமம் புத்தகம் 14ஆம் அதிகாரத்தில் படிச்சீங்கன்னா தான் இருக்கும் இல்ல? முன்னே பெரிய செங்கடல், பின்னாடி யார் துரத்திக்கிட்டு வரா? பார்வோன் துரத்திக்கிட்டு வரான். 600 ரதப்படைகள், பயங்கரமான ராணுவ வீரர்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் அழுகுறாங்க, கதறாங்க. எகிப்தில் எங்களுக்கு பிரேத கல்லறை இல்லை என்றா? இன்னைக்கு நம்ம நிறைய பேர் அப்படிதானே நினைப்போம். இந்த இயேசுநாதரை தேடுறதுனால, ஆண்டவரேன்னு சொல்லி கூப்பிடுறதுனால, இந்த ஆலயத்துக்கு ரெகுலரா வர்றதுனால இவ்வளோ பிரச்சனை. அம்மா, நீங்கள் பார்க்கிற இந்த எகிப்தியனை, நீங்கள் பார்க்கிற இந்த அமலேக்கியனை இனி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கவே மாட்டீர்கள். கையை தட்டி நீங்க பாக்குறீங்க பாத்தீங்களா, இந்த எகிப்தியன், நீங்க பாக்குறீங்க பாத்தீங்கன்னா இந்த அமலேக்கியன் இனி உங்கள் வாழ்வியலை நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க. இது ப்ராபசியா வச்சுக்கோங்க. இனி நீங்க பார்க்கவே மாட்டீங்க, நீங்க பார்க்கவே மாட்டீங்க. எனக்கு எதிராக எழுமனவெல்லாம் இன்னைக்கு இல்ல, செத்துட்டான். சோத்ராமின்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. உன்னை கொண்டு விடுவோண்டா, உன்னை நொறுக்கிறவன்டா, நீ என்ன வேணாலும் பேசு. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தெய்வம் எங்களை தப்பு வைக்க, எங்களை உயர்த்த, எங்களை மேன்மைப்படுத்த, எங்களை அழகுபடுத்த, எங்களை உயரத்திலே கொண்டு வர அவர் போதுமானவராய் இருக்கிறார். கையை தட்டி ஆமென் சொல்லி, ஒரு நாளும் இவர்கள் உங்களை மேற்கொள்ளவே முடியாது. நீங்க ஒருவேளை தப்பா இருந்தாலும் சரிதான், உங்களை சரி பண்ண வேண்டியது அவரு.
சத்துரு கையில உங்களை விட்டு கொடுக்க மாட்டார். ஆமென் சொல்லுங்களேன். சத்துரு கையில உங்களை விட்டு கொடுக்க மாட்டார். அவர் அடித்து உங்களை அழகாய் சரி பண்ணுவார். குயவன் கையில் இருந்த அந்த களிமண், அந்த பாத்திரம் கெட்டு போயிடுச்சு. கர்த்தர் அப்படி தூக்கி எறியலையே, மறுபடி தன் பார்வைக்கு சரியான வேறு பாண்டமாய் வணைந்தார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எந்த நேரத்தில் எந்த சூழ்நிலை பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்காக நின்று யுத்தம் பண்ணி முடிப்பார். கையை தட்டி இன்றைக்கு பார்க்கிற இந்த அமலேக்கு, உங்கள் தரிசனத்துக்கு விரோதமாய், உங்கள் நன்மைக்கு விரோதமாய், உங்கள் சுகத்திற்கு விரோதமாய், உங்கள் செழிப்புக்கு விரோதமாய், உங்கள் ஆசீர்வாதத்திற்கு விரோதமாய், உங்கள் முன்னேற்றத்துக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற இந்த அமலேக்கியன், இந்த பார்வோன், இந்த பொல்லாத கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் இந்த நாளிலே சிறை பிடிக்கப்பட போகிறது. சிறை பிடிக்க போகிறோம், சிறை பிடிக்க போகிறோம், சிறை பிடிக்க போகிறோம். கர்த்தர் யுத்தம் பண்ணி முடிக்க போகிறார். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. யாரு உங்களை தொடர்ந்து வரான்னு பார்க்காதீங்க. யாரு உங்களை நெருக்கி வரான்னு பார்க்காதீங்க. யாரு உங்க கூட துணையா வராருன்னு பாருங்க. ஆமென் சொல்லுங்க. அது எந்த அமலேக்கியனா இருக்கட்டும், அது எந்த பார்வோனா இருக்கட்டும், உன் கூட ஒருவர் வருகிறார். அவர் சொல்லுகிறார், உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள், உன்னை நான் தப்பு வைப்பேன், உன்னை நான் ரட்சிப்பேன் என்று அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்னொரு விஷயத்தை சொல்லவா? ஏன் நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வருகிறது? நம்முடைய பிரதிஷ்டையை நாம் மறக்கும் போது பிரச்சனை வருது. ஆமென் சொல்லுங்களேன். நம்முடைய பிரதிஷ்டை, நம்முடைய அழைப்பு, ரட்சிக்கப்படும் போது, ஞானஸ்நானம் எடுக்கும் போது, நான் அப்படி இருப்பேன், இப்படி இருப்பேன், அதை செய்வேன், இதை செய்வேன், நான் திருச்சபைக்கு ஒழுங்கா வருவேன், எல்லாம் சொல்லுவான். ஆனால் 2 மாசம் கழிச்சு அல்லது 1 வருஷம் கழிச்சு பழைய குருடி கதவை திரடி. நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை வாசித்தீர்களேயானால், அவளிடத்திற்கு பெலிஸ்தர் அதிபதிகள் போய், நீ அவனை நயம் பண்ணி, நீ அவளை நயம் பண்ணி, அவனுடைய மகாபலம், அவனுடைய மகாபலம் எதினால் உண்டாயிருக்கிறது என்றும், நாங்கள் அவனை கட்டி சிறுமைப்படுத்துகிறதற்கு எதினாலே அவனை மேற்கொள்ளலாம் என்றும் அறிந்து கொள். போதும், அறிந்து கொள். சிம்சோன் இல்ல, சிம்சோன் சூரியன் என்று அர்த்தமாம். அது என்னன்னு தெரியல. இந்த வருஷம் 2-3 இடத்துல சிம்சோனை பத்தியே பேசுறேன். பிரதிஷ்டை மாற்றப்படும் பொழுது தாடை எலும்பை எடுத்து 1000 பேரை கொண்டவன், சிங்கத்தின் வாயை கிழிச்சவன், 300 நரிகளை ஒன்னாய் பிடிச்சு ஒன்னா கட்டினவன். ஆனா இந்த சிம்சோன் சிறுமைப்படுத்தப்பட்டான், இந்த சிம்சோன் வேடிக்கையாக்கப்பட்டான், இந்த சிம்சோன் அலங்கோலப்படுத்தப்பட்டான். என்ன காரணம்? பிரதிஷ்டையை மறந்துட்டான். கர்த்தருடைய பிள்ளைய, உன் மேல ஒரு பிரதிஷ்டை இருக்கு, உனக்கு ஒரு அழைப்பு இருக்கு. நிறைய பேர் ஊழியத்துக்கு வர நாட்கள்ல நகை போட மாட்டோங்க, ட்ரெஸ்ஸிங் இப்படிதான் இருக்கும்போ இல்ல, எல்லாத்துலயும் ஆண்டவர் கொடுத்துருவோம் பாஸ்டர் சொல்லுவோம். ஊழியத்துக்கு உறுதுணையா இருப்போம். சொன்னவெல்லாம் காணப்படுவான். ஏன் தெரியுமா? பிரதிஷ்டையை மறந்துட்டான், பிரதிஷ்டையை மறந்துட்டான். ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கு வச்ச தாடி, ரட்சிக்கப்பட்ட அப்போ வச்சது, இல்ல பிளேடே பட விட மாட்டேன். 27 வருஷம் ஆச்சு தலைக்கு எண்ணெய் வச்சு. அன்னைக்கு தெரியாம பொருத்தனை பண்ணிட்டேன். 27 வருஷத்துக்கு முன்னாடி தலையில எண்ணெய் வைக்க மாட்டான்டவரை. உண்மை. என் மனைவி கேளுங்க. நிறைய பேர் கேட்பாங்க, என்ன ஷைனிங்கா இருக்கிறீங்க, ஏதாவது நிறைய மேக்கப்லாம் பண்ணுவீங்க. பான்ஸ் பவுடர் தவிர வேற எதுவும் எனக்கு ஒத்துக்காது. இந்த ஷைனிங் உலகம் கொடுக்கிறது இல்லையா, இந்த ஷைனிங் கர்த்தருடைய பிரசன்னம் கொடுக்கிறது. நீ பிரதிஷ்டையில நில்ல.
டைட் ஜீன் போட்டு ஊழியம் செய்ய மாட்டேன், டிஷர்ட் போட்டு ஊழியம் செய்ய மாட்டேன், கலர் வேற மாதிரி இருந்தால் அந்த சட்டையை போட மாட்டேன். ஏன்னா ஒரு பிரதிஷ்டை. சின்ன சின்ன விஷயம்தான், சாதாரண விஷயம்தான். ஆனால் அதில் தான் உன் மகிமை அடங்கியிருக்கும் மகளே, அதில் தான் உன்னுடைய மகிமை அடங்கியிருக்கும். ஆமீன் சொல்லுங்களேன். இன்னைக்கு ஏங்க நீங்க நிறைய பேர் அற்புதங்களை அடையாளங்களை தொலைச்சி ஆவியில் ஆரம்பிச்ச ஓட்டத்தை மாமிசத்தில் முடிக்கிறான். நல்லா தான் ஆரம்பிச்சான், நல்லா தான் இருந்திருக்கும் அவருடைய லைஃப் ஆரம்பம். ஆனால் போக போக சுருங்கி சின்னாபின்னமாயி கண்ணு பொட்டையா போய் காது கேட்காம போய் கால் வளைஞ்சி நான் எத்தனையோ பேரை பார்க்கிறேன். என்ன காரணம்? அந்த பிரதிஷ்டையை மறந்துடுவாங்க. இன்னைக்கு ஆவியானவர் உங்களை எச்சரிக்கிறார். உங்க பிரதிஷ்டையில் நீங்க சரியா நின்னீங்கன்னா நீங்களும் உங்க வீடும் இயேசுநாதருக்கு சொந்தமா எப்பவும் இருக்கும். ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த பிரதிஷ்டை சாலமோன் பாருங்க, ஆரம்பத்தில் அவனை மாதிரி ஞானவான் யாரும் கிடையாது. கடைசியில் அவனுடைய முடிவு. யூதாசை பாருங்க, இயேசுநாதர் பக்கத்திலே உட்காந்து அப்பத்தை வாங்கி தின்னாலு. என்னாச்சு? மிகப்பெரிய இடத்திலிருந்து கீழே விழுந்தான். ஆனால் தானியேல் என்கிற ஒரு மனுஷன் தன்னுடைய பிரதிஷ்டையில கரெக்டா நின்னான். பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்திருந்த போதிலும் தான் முன்பு செய்து வந்தபடியே. பக்கத்தில் கையை பிடிச்சு குளிக்க கேளுங்க, சர்ச்சைக்கு போற ஆள் தானே நீங்க. முன்பு செய்து வந்தபடியே செய்றீங்களா? ஊழியத்தை செய்றீங்களா? அர்ப்பணிப்புல நிக்கிறீங்களா? ஆண்டவருடைய ஊழியத்தை தாங்குறீங்களா? எதையாகிலும் செய்றீங்களா? ஆண்டவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். மகளே, மகனே, அழைப்பை விட்டு மாறினால் ஐயோவாக மாற்றப்படுவாய். ஆமென் சொல்லுங்க. பிரதிஷ்டை முக்கியம். அவன் தலையில இருந்த 7 ஜடைகள், இந்த ஜடை என்னைக்கு சிரைக்கப்பட்டதோ, 7 ஜடை என்பது 7 விதமான பிரதிஷ்டை குறிக்கும். அவன் வயிற்றில் இருக்கும் போதே கர்த்தர் சொன்னாரு, அவன் தலையில சவரன் கத்தி படக்கூடாது, முடி பிரதிஷ்டை. அவனோடு கூட ஒரு வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை பிரதிஷ்டை. அவனை பார்த்து அந்த வார்த்தை சொன்னது, தீட்டானதை தொடக்கூடாது, தீட்டானதை தொட்டான். அவனை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னது, அசிக்கத்திலிருந்து எதுவும் எடுத்து சாப்பிடக்கூடாது, தேனை நக்கிக்கிட்டே வீடு வரையும் போனான். அதை தான் பெத்தவங்கள்ட்டையும் கொடுத்தான். பிரதிஷ்டை. பொய் பேசக்கூடாது, பொய் பேசினான். திருமணம் செய்யக்கூடாது, 1க்கு 2 2க்கு 3 பார்த்தான். யோசனை பண்ணி பாருங்களேன். மறைக்க கூடாது, மறைச்சான். நடந்தது என்ன? வேடிக்கையாக்கப்பட்டான். என் அன்பு தேவ ஜனமே, இந்த 2025ஆம் ஆண்டுல உன் பிரதிஷ்டையில நின்னா தெய்வம் உன்னை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்திற்கு அழகாய் கொண்டு போய் சேர்ப்பார். யாரா வேணா இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். உங்களுடைய பிரதிஷ்டையை நீங்கள் மறந்தால் சத்ரு உங்க மேல ஜெயம் கொள்ளுவான். இவனை யாராலையுமே ஜெயிக்க முடியலங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன் என் பிரசங்கத்துல, நமக்கு நாமே சூனியம் வச்சுக்கிட்டாதான், வேற யாரும் நமக்கு சூனியம் வைக்க முடியாது. எனக்கு நானே வச்சுக்கிட்டாதான். என்னை அழிக்கிறதுக்கு யாருக்கும் கர்த்தர் அனுமதி கொடுக்கிறது இல்லை. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் இதை மேற்கொள்ளாது. அது சபையை குறித்து சொல்லலைங்க, அது பில்டிங்கை சொல்லல, அது அவனுக்கு கிடைச்ச வெளிப்பாட்டை குறித்து சொன்ன வார்த்தை. இந்த சபையின் மேல், இந்த வெளிப்பாட்டின் மேல், இந்த வெளிச்சத்தின் மேல் என் சபையை நான் கட்டுவேன். ஓ மேல அவர் சபையை கட்டுறாரு, ஓ வெளிச்சத்தின் மேல அவர் சபையை கட்டுறாரு, ஓ வெளிப்பாட்டின் மேல அவர் சபையை கட்டுறாரு. இந்த பிரதிஷ்டையை நீ மறந்து போனால் உன் குடும்பத்துக்குள்ள வறுமை வரும், உன் குடும்பத்துக்குள்ள தரித்திரம் வரும், உன் குடும்பத்துக்குள்ள அவமானம் வரும், உன் குடும்பத்துல மனைவி கெட்டு போவா, புருஷன் கெட்டு போவான், பிள்ளைகள் கெட்டு போகும். பிரதிஷ்டையில நில்லு. நல்லதோ கெட்டதோ, வாழ்வோ சாவோ, இன்பமோ துன்பமோ, கர்த்தருக்காக ஓடுகிற ஒரு ஓட்டம். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தருக்காக ஓடுகிற ஒரு ஓட்டம்.
என்னெல்லாம் யாரு கூப்பிட்டாலும் எந்த சர்ச்சுக்கு கூப்பிட்டாலும் போயிடுவேன். எனக்கு அது பிடிக்கும். எனக்கு ஊழியர் செய்யறதுனா பிடிக்கும். ஆமீன் சொல்லுங்களேன், ஆமீன் சொல்லுங்களேன். எங்க அண்ணன் மையபாலம் தான் சொல்லுவாரு, ராத்திரி முழுசும் இயேசுவை பத்தி பேச சொன்னாலும் பேசிக்கிட்டே இருக்கிறீர், இது என்னதான் ஆவின்னு தெரியலன்னு பாரு. அதுதான் ஆவி. ஆமீன் சொல்லுங்களேன். பிரதிஷ்டையை மறக்காதீங்க ஐயா, பிரதிஷ்டையை மறக்காதீங்க. நான் நிறைய பேரை பார்த்துருக்கிறேன், நகை போடாமல் வருவாங்க. ஆரம்பத்தில் நான் நகை போடக்கூடாதுன்னு பிரசங்கம் பண்ணுற ஆள் கிடையாது. நகை போடாமல் வருவாங்க, கொஞ்ச நாள் கழிச்சு மாட்டிப்பாங்க. என்னன்னு கேட்டால் கத்தர் பேசுனா, அது எப்படி மாறி மாறி கத்தர் பேசுவார் தெரியல. நான் 2 கையிலையும் மோதிரம் போட்டிருக்காள். என் பழைய வீடியோலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், கோல்டு வாட்ச் தான் கட்டியிருப்பேன். எத்தனையோ பேர் சொன்னாங்க, ஐயா அந்த நகையை கட்டிட்டீங்கன்னா பெந்தோகோஸ்து சபையிலலாம் யூஸ் பண்ணுவோம். நாங்கள் உங்கள்கிட்ட பேசுகிற கத்தர் என்கிட்ட பேசட்டோன்னே இப்படியே சொன்னேன். முகம் தெரியாத ஒரு சாமியார் ஃபோன் அடித்தார், டிவியில் பார்த்துட்டு, செம்மையாக பிரசங்கம் பண்ணுறீங்க, ஏகப்பட்ட அற்புதம் நடக்குது, அந்த மோதிரத்தை காட்டிடுங்களான்னாரு. நான் சொன்னேன், உங்கள்கிட்ட கத்தர் பேசுனான்னா என்கிட்ட பேசுவார். ஒரு நாள் ராத்திரி 9:45 மணி இருக்கும், ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏசப்பா சொன்னார், எல்லாத்தையும் கைட்டிடுறான்னாரு. அப்படியே கைட்டி வச்சேன். இன்னைக்கு நகையெல்லாம் பார்த்தா வெறுப்பாக இருக்குது. உண்மையாக சொல்கிறேன், பிரதிஷ்டை சாகிற வரைக்கும் போட மாட்டேன்யா. என் மனைவி போன மாதம் சொன்னிச்சு, இந்த கோல்டு தான் போட மாட்டேங்க, அந்த பிளாட்டினம் ரிங் ஒன்று வாங்கி மாட்டீங்களான்னுச்சு. அதுக்கு ஆசை வேண்டாம். கத்த சொல்லி செய்கிற பிரதிஷ்டையை சரியா நீங்க கடைபிடிங்க, நீங்க ஜெயிச்சுக்கிட்டே இருப்பீங்க. எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? சின்னதோ பெருசோ, சின்னதோ பெருசோ, கத்தட்ட ஒப்பு கொடுத்துட்டேன். நான் ஜெயிக்கணும், நான் வாழணும். அவன் சொல்லுங்களேன், எனக்காக நான் வாழக்கூடாது, என் தகப்பனுக்காக. ஐயா உன்னை நம்பி இயேசுநாதர் ஏங்கிட்டு இருக்காரு. வீடு கட்டுறதோ, வாசல் கட்டுறதோ, காரு வாங்குறதோ, பங்களா வாங்குறதோ, கேயாசியே இதுவாடா நேரம். எனக்காக ஓடு, எனக்காக நில்லு, எனக்காக ஒரு வாழ்க்கை வாழு. ஒன்னு நான் இந்த பூமிக்கு அடையாளமா மாத்துவேன், இந்த தரங்கம்பாடி தாலுக்காவுக்கு அடையாளமா மாத்துவேன். ஆமீன் சொல்லுங்க, ஆமீன் சொல்லுங்க, ஆமீன் சொல்லுங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பிரதிஷ்டை ஒரு மனுஷனோடு இருக்கும் போது, அந்த பிரதிஷ்டையிலே ஒரு மனுஷன் நிதானமாய் நடக்கும் போது யாரும் மேற்கொள்ள முடியாது. என்னென்னமோ பண்ணி பார்த்தான் இந்த சிம்சோனை, எவனாலையும் ஜெயிக்க முடியல. ஒரு கொண்டைக்கிட்ட போய் ஏமாந்தான், டோட்டல் அவுட்டு. ஆமீன் சொல்லுங்களேன். எங்க அப்பா அடிக்கடி உயிரோட இருக்கும்போது சொல்லுவாரு, தம்பி ஆவதும் பெண்ணாலே மனுஷன், அழிவதும் பெண்ணாலடா. இந்த பொம்பளை புள்ளைகிட்ட ஜாக்கிரதையா இருப்பாரு. ஆவதும் பெண்ணாலே இந்த மனுஷன், அழிவதும் பெண்ணா. எங்க அப்பா நிறைய பேசுவார், அதுவும் தண்ணி உள்ள போயிடுச்சா இன்னும் நிறைய பேசுவார். அப்பா கிட்ட தானே அறிவை தேட முடியும். அவன் சொல்லுங்களேன். இன்னைக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜில் நிற்கும் போது என் தகப்பனை நான் நினைக்கிறது உண்டு. இந்த சிம்சோன் அழிந்தது ஒரு பெண்ணாலே. பிரதிஷ்டையை யாத்தி விட்டு கொடுக்காத மகளே, பிரதிஷ்டையை யாத்தி விட்டு கொடுக்காத மகனே, நீ வாழணும்னா உன் பிரதிஷ்டையில நில்லு. நல்லதோ கெட்டதோ எதுவா இருந்தாலும் அந்த பிரதிஷ்டையில அப்படியே நில்லு. ஆமென் சொல்லுங்களேன். பிரதிஷ்டை. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அவன் செய்வது எல்லாம், சொல்லி முடிங்க பார்க்கலாம். அவன் செய்வது எல்லாம், அவன் செய்வது எல்லாம், அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். ஐயா பிரதிஷ்டையில நின்று பாருங்க. சிம்சோன் தவறினான், தானியேல் நின்றான். எஸ்தர் அம்மா சொன்னுச்சு, செத்தாலும் சாகுறையா, நான் உபவாசம் போட்டுட்டு அந்த ராஜ அரண்மனைக்குள்ள நான் நுழைய போறேன். கர்த்தர் விட்டுட்டாரா? கர்த்தர் விட்டுட்டாரா? பெண் பிள்ளைகளே, வயதானவர்களே, உங்களுக்கு கொடுத்த அந்த வார்த்தையில, அந்த வாக்கு தத்துவத்துல, அந்த பிரதிஷ்டையில நின்னுடுங்க. ஆமென் சொல்லுங்களேன். தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், சில நேரம் வரும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் நேண்டிடும், இருளாய் தோன்றும் எங்கும் சோதனை வாரும் வேளையில் சொற்கேட்கும் செவியிலே. எங்க கேட்குமா? எங்க கேட்கும்?
பரத்திலிருந்து ஜெயம் வரும் பரனுன்னை காக்க வல்லோ காக்கும் வல்ல மீட்பன் உண்டேனக்கு 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 காக்கும் வல்ல மீட்பன் உண்டேனக்கு காத்திடுவா என்றுமே காத்திடுவா என்றுமே. பழைய ஒரு கீர்த்தனை பாடம். ஐயம் மிகுந்ததோ காலத்தில் ஆவி குறைவதா மீட்பருதீர வேலத்தால் சத்துருவை வென்று என் பயம் யாவும் நீங்கிட்டு இயேசு கை தூக்கினார் முற்று என் உள்ளம் மாறிற்று இயேசென்னை காக்க வல்லோ காக்கும் வல்ல மீட்பன் உண்டேனக்கு 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 காக்கும் வல்ல மீட்பன் உண்டேனக்கு காத்திடுவார் இன்றுமே காத்திடுவார் இன்றுமே. Glory to God. எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை பார்க்கிற இருதயத்தை உங்களுக்குள்ள வளர்த்துக் கொள்ளுங்கள். ஜீசஸ் என்ன வந்தாலும் நம்புவேன் என்னே சமீபரை யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது சுவை அகல ஆழ உயரமா யௌவல வன்பு கூர்ந்தா என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார் காக்கும் வல்ல மீட்பர் உண்டேனக்கு 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 காக்கும் வல்ல மீட்பர் உண்டேனக்கு காத்திடுவார் என்றுமே காத்திடுவார் என்றுமே. எந்த சூழ்நிலையிலையும் அவரையே நம்புங்க, எந்த இக்கட்டிலையும் அவரையே பாருங்க, உங்க வாழ்க்கை பிரைட்டா இருக்கும். ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புறேன். மூன்றாவது, ஆவியினாலே நிரப்பப்பட்டு தேவனை சார்ந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஆவியினாலே நிரப்பப்பட்டு தேவனை சார்ந்து கொள்ளுங்கள். சகரியா 4:6 சொல்லுகிறது, செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே எல்லாமாகும். சொல்லுங்க வாயை திறந்து, அவருடைய ஆவியினாலே எல்லாமாகும். சொல்லுங்க ஊழியக்காரங்களே, சொல்லுங்க அவருடைய ஆவியினாலே எல்லாமாகும். உன் பலத்துல இல்ல, உன் பராக்கிரமத்துல இல்ல, அவருடைய ஆவியினாலே, அவருடைய ஆவியினாலே.
செப்டம்பர் மாதம் சீர்காழியில் ஒரு மீட்டிங் நடத்தணும். அன்பின் வார்த்தை ஊழியங்களும் இயேசு நல்ல இணைந்து நடத்தணும். மீட்டிங் நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது. இன்னைக்கு எனக்கு 7:30. சில குரூப் இருக்கும், டார்ச்சர் பண்ணிடும் போன போட்டு, ஜெபம் பண்ணவே முடியல. வேற யாரும் இல்லை, எல்லாம் நம்ம ஆளுவ தான், வெளியாளுலாம் இல்லை. அப்படிங்க இப்படிங்க, அதுயா இதுயா அப்படியா இப்படியா ஒன்று அப்படி சொன்னாங்கயா போனாங்கயா வந்தாங்கயா, மனமடி வாக்குற சூழ்நிலை. அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை மீட்டிங் ஆரம்பிக்குது. மத்தியானம் 2:30 மணி வரைக்கும் இந்த பஞ்சாயத்தே ஓடுது. இதை நினச்சிக்கிட்டே நடந்து போனோம் பாருங்களேன். இந்த கால் மக்களிச்சுக்கிட்டு, நெட்டி முறிக்கிறேன்னு முறிச்சேன், கால் மக்களிச்சுக்கிட்டு, முழங்கால் வலி வந்துட்டு காலை அசைக்க முடியல. இது நம்ம இப்போ 9:30 மணிக்கெலாம் முடிக்கணும்னு முடிக்கிறோம். கன்வென்ஷன்லாம் 5 மணி நேரம் ஆகும் எனக்கு. அது போயிட்டே இருக்கும். மிராக்கிள் நடக்க ஆரம்பிச்சிடும், அது போயிட்டே இருக்கும். எனக்கு ரூமில் உட்காந்துருக்க நிற்க முடியுமான்னு டவுட்டு. காலுக்கு கீழே விலங்குது. ஐயோ 3 நாள் எப்படி நிற்க போகிறோம்? காலுக்கு கீழே அப்படியே கடற்கடன்னு ஆடுது, முட்டிக்கு கீழே ஜவ்வு இதோ ஆயிடுச்சு. அந்த லாட்ஜியில் உட்காந்துட்டு ஒரு ஜெபம் பண்ணேன். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உம்முடைய ஆவியினாலே ஆகும். 3 நாட்கள் கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார், மகிமையான காரியங்களை செய்தார். தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டு அவரையே சார்ந்து கொள்ளுங்கள். பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது, சொல்லுங்க, உமக்கு அவருக்கு லேசான காரியம். பலன் இருக்குப்பா, பலன் இல்லப்பா, அது உங்களுக்கு மேட்டர் இல்லப்பா. எல்லாத்தையும் லேசா மாத்துறது உங்களுக்கு முடியும்பா. ஆமீன் சொல்லுங்களேன், ஆமீன் சொல்லுங்களேன், ஆமீன் சொல்லுங்களேன். யோபு புஸ்தகத்தில் நீங்க வாசி 26:13 நீங்கள் வாசித்தீர்களே, எனக்கு கொஞ்சம் வாசிங்களம்மா. யோபு 26:13 வாசிக்கிறீங்களா? யோபு 26:13. ஆவியினால் வானத்தை அலங்கரித்தார். அவர் ஆவியினாலே வானத்தை அலங்கரித்தார். இப்ப எல்லாரும் உங்க தள்ள கை ஜெபம் பண்ண போறீங்க, சொல்ல போறீங்க, வானத்தை அவர் ஆவியினால அலங்கரித்தது போல என்ன, என் குடும்பத்தை, என் ஊழியத்தை, என் பிஸ்னஸை, என் படிப்பை, என் முன்னேற்றத்தை, என்னுடைய பிரயாணத்தை என் தகப்பன் அலங்கரிக்க போகிறார். ஆமீன் சொல்லுங்களேன். கர்த்தருடைய கையில் நீ அலங்காரமாயிருப்பாய். தேவனுடைய கரத்தில் நீ ராஜ்யமுடியோடு இருப்பாய். நீங்க நிறைய பேர் அலங்கரிக்கப்பட போறீங்க. அவருடைய ஆவியினால, அபிஷேகத்தின் வல்லமையினால அலங்கரிக்கப்பட போறீங்க. அந்நிய பாஷையோடு நீங்க வீட்டுக்கு போக போறீங்க. ஒரு மகிமையின் காற்று உங்க மேல வீச போகுது. ஆமீன் சொல்லுங்க. ஆமா, அவருடைய ஆவியில நிரம்பி அவரையே சார்ந்து கொள்ளுங்க, அவரையே சார்ந்து கொள்ளுங்க. 1 சாமுவேல் புஸ்தகத்துக்கு வந்தீங்க அப்படின்னா, 17ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்க அப்படின்னா, அங்கே பெரிய ஒரு மனுஷன் நிற்கிறான். அவன் பேரு கோலியாத்தாமா. அவன் பேர் என்னது? கோலியாத். எத்தனை அடி? 6 முழம் 1 சாணு, 6 முழம் 1 ஜான். இஸ்ரவேல் ஜனங்கள் இன்க்ளூடிங் சவுல் முதற்கொண்டு போய் பதுங்கிட்டான். ஏன்? அவனுடைய புஜபலம், அவனுடைய வார்த்தை. வேதம் சொல்லுது, அவனுடைய வார்த்தையை கேட்ட உடனே இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செஞ்சாங்களா? நடுங்கினார்கள், பயந்தார்கள். இருக்கிற இடம் தெரியாம போய் பதுங்கிட்டாங்க. தினம் வருவான். இஸ்ரவேலில் ஆண்மகன் யாராவது இருந்தா ஒத்திக்கு வாடான்னா எல்லாரும் பயந்தான், எல்லாரும் போய் பதுங்கினா. சவுல் ஒரு மிகப்பெரிய ராஜா, சவுளுடைய கூட்டத்தார் மிகப்பெரிய ராணுவம். ஆனால் ஒத்த மனுஷனுக்கு முன்னாடி பயந்தாங்க. காரணம் என்ன தெரியுமா? அவர்களுக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் இல்லை, அவர்களுக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவருடைய நிறைவு இல்லை, அவர்களுக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவருடைய அனுக்கிரகம் இல்லை, அல்லது கர்த்தருடைய ஆவியானவருடைய பலத்தை அவர்கள் மறுதலித்தார்கள். பிளான் பண்ணியோ அன்எக்ஸ்பெக்டடாவோ ஒரு மனுஷன் வந்தான். அவன் அனாயிட்டட் மேன் ஆஃப் காட், தேவனுடைய மனுஷன் தாவீது. ஆமென் சொல்லுங்க. அவன் அதை பார்த்தான், அந்த சூழ்நிலையை பார்த்தான். நீங்க வேதத்தை வாசிங்க. 17
45. அதற்கு தாவீது பெலிஸ்தேனை நோக்கி, பெலிஸ்தரை நோக்கி, நீ பட்டயத்தோடு நீ பட்டயத்தோடு வருகிறாய், நீ ஈட்டியோடு வருகிறாய், கேடயத்தோடு நீ கேடகத்தோடு வருகிறாய். நீ யாரோட வர? பட்டயத்தோடு வருகிறாய், ஈட்டியோடு வருகிறாய், கேடயத்தோடு வருகிறாய். இது எல்லாத்துக்கும் அர்த்தம் இருக்குங்க. ஒண்ணுக்கு அர்த்தம் இருக்கு. இன்னைக்கு நிறைய ஈட்டியை வச்சுக்கிட்டு தான் நிக்குது ஊர் உள்ள, நிறைய பட்டயத்தை வச்சுக்கிட்டு தான் நிக்குது. புரிதுங்களா நான் சொல்றது? பட்டயத்தோடு வருகிறாய், ஈட்டியோடு வருகிறாய், கேடகத்தோடு வருகிறாய். ஆனால் நான் நீ நிந்தித்த சொல்லுங்க வாய் திறந்து, நீ நிந்தித்த இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன். நீ உன்னை அறியணும்டா. நான் பட்டயத்தை எடுத்துக்கிட்டு வரல, நான் ஈட்டி எடுத்துக்கிட்டு வரல, நான் கேடயத்தை எடுத்துக்கிட்டு வரல. நீ நிந்தித்தாயே, நீ கேவலமாய் பேசிக்கிட்டு இருந்தாயே. அவர் உனக்கு எப்படி வேணாலும் இருக்கட்டும், ஆனால் எங்க சேனைக்கு அவர் தான் தளபதி. ஆமென் சொல்லுங்களேன். அவருடைய நாமத்தினாலே நான் உன்னிடத்தில் வருகிறேன். அவன் சொன்னான், யுத்தம் கர்த்தருடையது, கர்த்தர் இன்றைக்கு உன்னை எனக்கு ஒப்பு கொடுப்பார். சொல்லுங்க வாயை திறந்து. கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். யுத்தம் கர்த்தருடையது. ஆமென் சொல்லுங்களேன். இன்றைக்கு உன்னை எனக்கு ஒப்பு கொடுப்பார். அந்த பெலிஸ்தனுக்கு எதிராய் சவுலின் கூட்டங்கள் விலகி ஓடியது. நீங்கள் வேதத்தை வாசித்தீர்களேயானால் அந்த பெலிஸ்தியனுக்கு எதிராக ஓடின ஒரே நபர், அவன் அபிஷேகத்தினால் நிரம்பி கர்த்தருடைய நாமத்தை சார்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு பயந்து கர்த்தருடைய நாமத்தை தன்னுடைய ஆயுதமாக எடுத்து போன ஒரு தாவீது. ஆமென் சொல்லுங்களேன். அதனால தான் நான் சொல்றேன், அவருடைய ஆவியில நிரம்பி அவரையே சார்ந்து கொள்ளுங்க, அவரையே சார்ந்து கொள்ளுங்க. மிரட்டிக்கிட்டு இருந்த தலை கீழே விழுந்தது. கோலியாத்தின் தலையை தூக்கிக்கிட்டு எருசலேம், அந்த தாவீது தன்னுடைய வீட்டுக்கு போகல, தாவீது அதை எருசலேம் நகரத்திற்கு எடுத்துட்டு போனான். ஆமென் சொல்லுங்களேன். இதுவரை கர்த்தருடைய ஜனத்தை மிரட்டின தலை, இதுவரை கர்த்தருடைய ஜனத்தை உருட்டின தலை, இப்பொழுது அபிஷேகம் பற்றவனுடைய கைகளுக்குள் வந்து விட்டது. ஆமென் சொல்லுங்க. உங்களுடைய வாழ்க்கையில நான் சொல்றேங்க, நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும், நீங்க யாரா இருந்தாலும், ஒருவேளை எனக்கு வயசாயிட்டு பாஸ்டர், வயசாயிட்டு தம்பி, 84 ஆயிடுச்சு, 75 ஆச்சு, 84 வயசுல ஒரு அம்மா சர்ச்சில் உட்காந்து ஜெபம் பண்ணிச்சுன்னு பைபிள்ல இருக்கு. ஒரு நேரத்தில் இந்த பெந்தகோஸ்தே ஆளுகளுக்கெல்லாம் என்ன பேர் தெரியுமா உங்களுக்கு? பழைய ஆளுக்கெல்லாம் தெரியும், சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா கும்பா, அதெல்லாம் லேட்டஸ்டா வந்தது. பழைய ஆளுகளுக்கு பேரு தாலியத்தான் கூட்டம். என்ன பேரு? தாலியத்தான் கூட்டம். ஏன்னா இந்த பெந்தகோஸ்தே ஆட்கள் என்ன செஞ்சிருவாங்க, வந்தவொடனே இந்த தாலியை கைட்டி போட்டுறாங்களா, அதனால இந்த உலகம் ஒரு பேர் வச்சுச்சு, தாலியத்தான் கூட்டம். இந்த தாலியத்தான் கூட்டம் போட்ட தோத்திரத்துல தான் இன்னைக்கு நிறைய பயப்புள்ள வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. கையை தட்டுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, உலகம் என்ன வேணாலும் சொல்லட்டும், யார் என்ன வேணாலும் சொல்லட்டும், உங்களோடு கூட ஒரு தெய்வம் இருக்கிறார். அவர் நித்தியானந்தம் உள்ளவர், அவர் ஏக சக்கராதிபதி, ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற உன்னதர், உயர்ந்தவர். ஆமென் சொல்லுங்களேன். கேட்டில் துணை நீரே, இருளின் வெளிச்சம் நீரே, இக்கட்டில் துணை நீரே. சொல்லுங்க, இருளில். சொல்லுங்க சொல்லுங்க. நன்றி 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 நன்றி. உட்காருங்க உட்காருங்க, அம்மா வருவாங்க. நன்றி நன்றி. ஜீசஸ். நல்ல கையை தட்டி பாடுவோம். முடிக்க போறேன் நானு. பாடுவே மகிழ்வே கொண்டாடுவே, அப்ப சமூகத்தில்
பாடி மகிழ்ந்து கொண்டாடுவே, பாடுவே மகிழ்வே கொண்டாடுவே. அப்ப சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவே. அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே, அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே, இக்கட்டு துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே, இக்கட்டு துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே. நன்றி 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 நன்றி. பாடுவேன் மகிழ்வேன், கைதடி. அப்ப சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். சொல்லுங்க. பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன். அப்ப சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். ஜீசஸ். நல்ல கையை தட்டி பாடுங்க, முடிச்சுவோம். துய நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே, துய நீக்கும் மருத்துவரே, துதிக்கு பாத்திரரே, பெலனெல்ல நீதானையா, பிரியமும் நீதானையா, பெலனெல்ல நீதானையா, பிரியமும் நீதானையா. நன்றி 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 நன்றி. பாடுவேன் மகிழ்வேன். சொல்லுங்க. அப்ப சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். சொல்லுங்க. பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன். அப்ப சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். சொல்லுங்க. பாடுவேன் மகிழ்வேன். ஓ, அப்ப சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். நல்ல கையை தட்டுங்களேன், நல்ல கையை தட்டுங்க, நல்ல உற்சாகத்தோடு. எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்போம், எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்போம். கல்வாரி சிலுவையினா என் சாபங்கள் உடைந்ததையா. சொல்லுங்க. கல்வாரி சிலுவையினா சாபங்கள் உடைந்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் அடிமைக்கு கிடைத்ததையா. நன்றி 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 நன்றி. பாடுவே மகிழ்வே கொண்டாடுவே. அப்ப சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவே. பாடுவே மகிழ்வே கொண்டாடுவே. அப்ப சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவே. பாடுவே மகிழ்வே கொண்டாடுவே. அப்ப சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவே. கல்வாரி சிலுவையினா சாபங்கள் உடைந்ததையா. கல்வாரி சாபங்கள் உடைந்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. நன்றி 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 நன்றி. க்ளோரி. நல்ல கைத்தடி. நன்றி. கைத்தடி கைத்தடி. நன்றி
நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. அவர்கள் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். நான் உன் கூடவே இருக்கிறேன். உன்னை தப்புவிப்பேன். உன்னை நான் அடையாளப்படுத்துவேன். உன்னை நான் ரட்சிப்பேன். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஜெப ஆவி இறங்க போகிறது. உங்க மேல ஜெபிக்கிற ஆவி இறங்க போகிறது. ஒரு ஜெப ஆவியினால் கர்த்தர் உங்களை நிரப்ப போகிறார். உங்க பிரதிஷ்டை நினைவு கூறுங்க. உங்க பிரதிஷ்டை நினைவு கூறுங்க. எந்த இடத்துல இருந்து விழுந்தீங்க, எந்த இடத்துல இருந்து சறுக்குனீங்க, ஆண்டவரே சொல்லு, ஆண்டவரே இந்த பின்மாரி அபிஷேகம் எனக்கு வேணுமே, பின்மாரி அபிஷேகம் எனக்கு வேணுமே. இதுவரை என் பலத்தை நம்பி ஓடுனேன், இதுவரை என்னுடைய அறிவை நம்பி ஓடுனம்பா. இதற்கு பிறகு உங்களை நான் நம்ப போறேன், உம்முடைய ஆவியை நம்ப போறேன், உங்களை நான் சார்ந்து கொள்ள போறேன். கையை தட்டி ஆமென் சொல்லி. இயேசுவின் வல்லமை ஊழியங்கள் நடத்தும் ரேமா வாக்குதத்த ஆராதனை ஒவ்வொரு மாதமும் முதலாவது சனிக்கிழமை காலை 9:30 மணிக்கு நடைபெறுகிறது. எந்த மனுஷன் உன்னை கைவிட்டாலும் உன் ஜபத்துக்கு வெயிட் கொடுத்துட்டு இருக்க, கனப்படுத்திட்டு இருக்கிற ஆண்டவர் உன்னை மறக்கவே மாட்டார். இடம் ஐபிஏ திருச்சபை காத்தான் சாவடி. தேவ செய்தியாளர் சகோதரர் டி ஹென்றி சாமுவேல். இயேசுவின் வல்லமை ஊழியங்கள் தரங்கம்பாடி. உன் வாழ்க்கையில நீ கூப்பிட்டு பாரு, சத்தமா கூப்பிட்டு பாரு, கண்ணீரோடு கூப்பிட்டு பாரு, வேதனையோடு கூப்பிட்டு பாரு. உன் ஆண்டவர் உன் அருகில் வந்து நிற்பார். இப்ப இந்த வாக்கு இல்லாம உங்களால நடக்க முடியாதா? நடந்ததே இல்ல. கசப்புகள் கலந்திட்டாலும் பாசம் உள்ள ஒரு மரம் கூட வரும். பிசாசின் கட்டுகள், வில்லிய சூனிய கட்டுகள், வியாதிகள், பிரச்சனைகளிலிருந்து விடுதலை பெற சபை பாகுபாடுகள் இன்றி அனைத்து மக்களும் கலந்து கொண்டு தெய்வ ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளும்படி அன்புடன் அழைக்கிறோம். தொடர்புக்கு 989435068.